மதுரையில் முன்னாள் கல்லூரி மாணவர்கள் 20 ஆண்டுகளுக்கு பின்னர் ஒன்றாக தனியார் மண்டபத்தில் சந்தித்து பழைய கல்லூரி நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். மேலும் கேக் வெட்டி கொண்டாடியதோடு அனைவரும் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். நாங்க சௌராஷ்டிரா காலேஜ்ல 2002 to 5 பேட்ச். நாங்க எல்லாருமே ராயல் பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ், ஏ செக்ஷன் பி செக்ஷன் எல்லாருமே சேர்ந்து ரீயூனியன் பண்ணியிருக்கோம். ஒரு 15 டேஸ் இது பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என் ஃப்ரெண்டு பிரியா, அதுக்கப்புறமா முரளி, பாஸ்கர், ராஜன், பாபு, ஜீவன் எல்லாருமே சேர்ந்து எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்ச 2-3 ஃப்ரெண்ட்ஸை கான்டாக்ட் எடுத்து இந்த கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையுமே பெருசாக்கி நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு ஒன்றா ஜாயின் பண்ணியிருக்கோம். எவ்வளோ சந்தோஷம் அப்படின்னா அது சொல்ல முடியாத வார்த்தையால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பழைய நினைவுகளை நிறைய ஆசைப்பட போகிறோம், நிறைய விஷயங்கள் ஃபன் பண்ண போகிறோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதாவது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாமல் இருக்கிற விஷயத்தையும் இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறோம். படிக்கும்போது சில சமயங்கள் பேச முடியாத விஷயங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இப்போ ஷேர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் இன்னும் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை பாண்ட் பண்ணி எப்படி நாங்கள் இன்னும் எங்கள் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்க போகிறோம். பிஸ்னஸ், ப்ரொஃபஷனல், ஃபேமிலியில் பாண்டிங் எல்லாமே ஸ்ட்ராங் ஆக்க போகிறோம். அதில் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கோம். நான் சௌராஷ்டிரா காலேஜில் 2002-2005 பேட்ச் படித்தாங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து யூனியன் மீட் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணோம். சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணோம். கடைசியாக கிட்டத்தட்ட 50 to 60 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்துட்டோம். ஸோ இன்றைக்கி நல்லா இருந்துச்சு. எல்லோரும் மீட் பண்ணி ஹாப்பியாக சந்தோஷமாக ஷேர் பண்ணிக்கிறோம். நிறைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஃபர்தராக என்னென்ன இருக்குது அதை பற்றி ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ என்னோட தரப்பாக நான் அந்தமானில் இருக்கனால ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாத்தையும் என்ன சொன்னேன்னா, ஜஸ்ட் அந்தமான் வந்துருங்க ஒரு வாட்டி. அந்தமான் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லா செலவும் எல்லா ஸ்பான்சரும் நான் பண்ணி தரேன் அவங்களுக்கு. ஸோ அவங்க ஒரு வாட்டி அந்த அந்தமான் வந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அந்தமான் பார்க்காதவங்க ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு போனால் அதை அந்தமானை ப்ரொமோட் பண்ண மாதிரியும் இருக்கும் எனக்கு. ஸோ ஹாப்பியாகவும் இருக்கும். ஸோ தேங்க்யூ. நான் சௌராஷ்டிரா காலேஜில் பிகாம் 2002 and 2005 பேட்சில் நான் படித்தேன். நான் இப்போ இங்கே இந்த ரீயூனியனுக்காக பாரிஸ், ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்கேன். ஸோ எல்லாரையும் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.